வணக்கம் மக்களே, நம்ம ஏற்கனவே யூனிட் 6 பொறுத்து 10th 6th லெசன் வந்து போட்டிருப்போம். பாளையக்காரர்ல ஏற்கனவே 2 பேரும் நம்ம முடிச்சிட்டோம். வேலுநாச்சியாரும் புலிதேவரும் ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், அதை பாத்துறேன். ஓகேவா? இப்போ பார்ட் 2 வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலூர் கழகம், இது 3 தான் வந்து முக்கியமா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா? அவர் ஒரு பாளையக்காரர் தான். ஓகேவா? இவர் எந்த ஏரியான்னு கேட்டா அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேவா? பாஞ்சாலங்குறிச்சி தான் இவரோட ஏரியா. அதாவது பாஞ்சாலங்குறிச்சியில ஜெக வீரபாண்டியன் அப்படின்றவோட அப்பா, அதாவது இவரோட அப்பா பேர் வந்துன்னா ஜெக வீரபாண்டியன். ஓகேவா? ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இவரோட அப்பா பேரு. இவர் எந்த ஏரியான்னு கேட்டா பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனா இருப்பாரு. தன்னோட 30வது வயசுல, ஓகேவா, தன்னோட 30வது வயசுல வந்து இவர் வந்து பாளையக்காரரா மாறி இருப்பாரு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், எதுக்கு வந்து இவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வரி வசூல் தான். ஓகேவா? எதனால பிரச்சனைனா வரி வசூல் தான். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. 1781 ஆற்காடு நவாப்பும் பிரிட்டிஷும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒப்பந்தம் போட்டு நிர்வாகத்தை நாங்க பாத்துக்கிறோம், வரி வசூல் செய்து பிரிட்டிஷ் பாத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம போட்ட ஒப்பந்தத்தை நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ என்ன நடக்கும்னா, கர்நாடகாவில் திப்பு சுல்தான் கூட ஆற்காடு நவாப் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப அடி வாங்கியிருப்பாரு ஆற்காடு நவாப்பு. ஸோ அவரோட செல்வாக்கு ரொம்ப போயிட்டு பிரிட்டிஷோட குரல், அவங்களோட சக்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் இவங்க கிட்ட இப்போ ஆற்காடு நவாப்பு பவர்லாம் போச்சு, இனிமே நாங்க தான், அதான் இந்த படத்துலலாம் சொல்லுவாங்களே, இனிமே நான் தான்டா டாப் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ், இனிமே நான் தான்டா டாப் ஆற்காடு நவாப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க வரி வசூல் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, இன்னும் பவர்ஃபுல்லா வரி வசூல் செய்வாங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து மாப்பூஸ் கான்லாம் போயிருப்பாரு கூட, வரி வசூல் செஞ்சா கூடலாம் போவாங்க. இனிமே அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் வரி வசூல் செய்வோம், எல்லாமே நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆற்காடுல, அதாவது கர்நாடகால மைசூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா 6ல் 1 பங்கு தான். ஓகே, வரி வசூல் செய்யறதுல 6ல் 1 பங்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்காடு நவாப் போடுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆற்காடு நவாப்புக்கே அந்த கதினா பாளையக்காரோட கதி யோசிச்சு பாருங்க. ஓகே, ஒப்பந்தம் போட்ட, அதான் வர வச்ச தலையில கை வைக்கிறன்ற மாதிரி ஒப்பந்தம் போட்ட ஆற்காடு நவாப்புக்கே 6ல் 1 பங்கு தான் கொடுக்குறாங்கன்னா, சாதாரண மக்கள் பாளையக்காரங்க என்ன நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இங்க இருந்தா சண்டை வந்து உருவாகுது. ஓகே, பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, வரி வசூல் செய்யற பேர்ல போட்டு எல்லாரும் திட்டுறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ராணுவத்தை ஆர்மியை கூட்டு போறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப கடுப்பாகிறதா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். நம்ம கூட அந்த டைலாக் எல்லாம் பார்த்திருப்போம், எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, அங்க விளையாட மீன்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா, மானம் கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி அது வந்து ஆரம்பிக்கும். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் லண்டன். ஓகேவா? ஜேம்ஸ் லண்டன்ற ஒரு நபரும் ஜாக்சன் அப்படின்ற ஒரு நபரும் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு சைலண்ட் பார்ட்டி, ஒரு சைலண்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா பின்னால என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த மாதிரிலாம் நடந்துக்கல. ஓகேவா? என்ன சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு, நான் ஏன் தரணும், எதுக்காக தரணும் சொல்லிட்டு ரொம்ப கேள்வி கேட்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 1798 தான் ரொம்ப முக்கியமானது, 3310 பக்கோடாக்கள் வந்து பாக்கி வச்சிருப்பாரு. அதை வந்து எனக்கு வந்து கொடுத்துருங்க, கட்டுங்க, வரி வசூல் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன வரின்னு கேட்டாங்கன்னா நிலவரி. ஓகேவா? நிலவரி. ஓகே, நிலவரி வந்து பெட்டிங் வச்சிருப்பாரு. ஓகேவா? நிலவரி வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 3310 பக்கோடா, எப்படின்னா 1798 798 அப்படின்ற வருஷத்துல 3310 பக்கோடா வந்து பெண்டிங் இருக்கும். அதை வந்து கட்டுங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் ஜாக்சன். அவர் வந்து நான் கட்டுறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ கடுப்பான ஜாக்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட ஆர்மியை கூட்டிட்டு போய் எப்படின்னா தாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரு. ஆனா மெட்ராஸ் கோர்ட் வந்து அந்த டைம் மெட்ராஸ் என்ன சொல்லிட்டுனா, அது மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க ஜாக்சன், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரை முடக்கி வச்சிரும். அதுக்கப்புறம் இவரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் 2 வாட்டி அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. அது தோல்வியில தான் முடியும். ஸோ பின்னால என்ன சொல்லுவாரு அப்படின்னா, செப்டம்பர் 1798 செப்டம்பர் 19 இது ஒரு ஷார்ட்கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாரு. செப்டம்பர் 19 என்ன வந்து பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரிட்டிஷ் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, அப்போ கலெக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கலெக்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் கலெக்டர்னு ஒருத்தர் போட்டுருவாங்க. அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. இந்த ஜாக்சன்ன்றவர் வந்து ராமநாதபுரத்தோட கலெக்டர். ஓகேவா? ராமநாதபுரத்தோட கலெக்டர் தான் வந்து இந்த ஜாக்சன். சில இடத்துல நெல்லை கலெக்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் இது பிரிக்காம இருந்ததுனால புக்ல ராமநாதபுரம் கலெக்டர்னு கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து அவுட் சோர்ஸ்ல நெல்லை கலெக்டர்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து குழப்பிங்க. ஓகேவா? ஸோ ராமநாதபுரத்துக்கு பிரிட்டிஷ் வந்து கலெக்டர் ஒரு சிஸ்டம் பண்ணிட்டாங்க. ஜாக்சன்றவன் ராமநாதபுரத்தோட கலெக்டர். அவன் என்ன சொல்லிட்டான், செப்டம்பர் 19 என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். சரி இவரும் சொல்லிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு போறாரு. கூட வந்து தன்னோட அமைச்சரை கூட்டு போறாரு. சிவசுப்பிரமணியன்ற அவரோட அமைச்சரை கூட கூட்டு போறாரு. அவனோட தம்பிங்களும் இருப்பாங்க. இவங்க வந்து 2 தம்பி, ஊமத்துறை அப்படின்றவங்க, செவத்தையா அப்படின்னு 2 தம்பி, ஒரு அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியம். இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா, அங்க போறாரு. போன இடத்துல இந்த ஜாக்சன்றவன் ரொம்ப திமிரு பிடிச்சான். ஓகேவா? ஜாக்சன்றவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். என்ன பண்றான்னா, இவனுக்கு மட்டும் சேர், படையப்பா படத்துல வர மாதிரி இவருக்கு மட்டும் சேர். இவர் கூட போனா, அதாவது
இவர் எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆளு. வீரபாண்டி கட்டபொம்மன் எவ்வளவு பெரிய அந்த செல்வாக்கு முடிஞ்ச ஒரு பாளையக்காரரு. உட்காரது ஒரு சேர் கூட கிடையாது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரம் அவர் முன்னாடி அப்படியே கை கட்டி நிக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. 3 மணி நேரம் அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. ஓகே, ஷார்ட் கட் நீங்க என்ன பண்ணோம்னா செப்டம்பர் 19 2 பேரும் செப்பலை கட்டிட்டு உள்ள போனாங்க. செப்பல் செப்டம்பர் 19 1898 இந்த பிரச்சனை நடக்குது. என்ன வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண வேண்டிய இடத்துல இவருக்கு மட்டும் அந்த படையப்ப மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம வீரபாண்டி கட்டபொம்மனை நிக்க வச்சுட்டானுங்க 3 மணி நேரம். கடுப்பாயிட்டு என்ன பண்றாருன்னா அவர் தம்பி ஊமதுரை வந்து வெளியில தான் இருப்பாரு. ஊமதுரைன்றது வீரபாண்டி கட்டபொம்மனோட தம்பி. இப்ப அமைச்சர் உள்ளதான் இருக்காரு. ஓகேவா, அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் வீரபாண்டி கட்டபொம்மன் உள்ள இருக்காங்க. ஜாக்சன் 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டான். இப்ப பிரச்சனை ஆயிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா ஊமதுரை உள்ள பூந்துட்டாரு. உள்ள பூந்து எல்லாரும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்றாரு. ஒருத்தன் அவுட். யாருன்னு கேட்டாங்கன்னா லெப்டினன்ட் கிளர்க் அப்படின்ற ஒரு நபர் வந்து போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து அண்ணன் தம்பி 2 பேரும் எஸ்கேப் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே வந்து இவரோட அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியன் வந்து ரொம்ப இன்னசென்ட் போல. ஓகேவா, சிவசுப்பிரமணியரோட அமைச்சர் வந்து எப்பவுமே பிரிட்டிஷ் கையில மாட்டிப்பாங்க. இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் எஸ்கேப். அதாவது ஊமத்துறையும் வீரபாண்டி கட்டபொம்மன் அங்க தப்பிச்சு போயிடுவாங்க. இவர் மட்டும் அங்க மாட்டிப்பாங்க, பூச்சி ஜெயில போட்டுருவாங்க. சோ கடுப்பான நமது வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா கேஸ் கொடுத்துருவாரு. ஓகேவா, ஜாக்சன் மேல மெட்ராஸ் கவுன்சில் வந்து கேஸ் கொடுத்துருவாங்க. அந்த குழு வந்து அதை விசாரிக்கிறது யாராவது பாத்தீங்கன்னா வில்லியம் ப்ரௌனின்னு சொல்லிட்டு வில்லியம் ஓரம் காசா மேஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு குழு மாதிரி போட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாரு. என்னங்க நீங்க நான் கரெக்டா தானே எல்லாத்தையும் பண்றேன், வரியெல்லாம் கரெக்டா தான் பண்றேன், ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க, ஏன் அவமானப்படுத்துறீங்க, இது தப்பா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருவாரு. ஸோ கேஸ் போட்டு அதோட அறிக்கையை வந்து ராபர்ட் கிளைவ், இவர் தான் வந்து ஆளுநரா இருப்பார் அந்த டைம்ல. ஓகேவா, ஆளுநரா வந்து எட்வர்ட் கிளைவ் தான் ஆளுநரா இருப்பாரு. அந்த ரிப்போர்ட் அவர் கைக்கு போவோம். ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஜாக்சன் நீங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு நீக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. புதுசா ஒரு கலெக்டர் போடுவாங்க. எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்ற ஒரு கலெக்டர் வந்து போடுவாங்க, பின்னாடி இருக்கும். ஓகே, அடுத்து அவங்க இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு வந்து இன்னும் 1080 பக்கோடா மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. பக்கோடானா ஒண்ணும் இல்லைங்க, அந்த வரி வசூல் செய்து அந்த காலத்துல இருக்க பேரு. ஏன் 1080 பக்கோடா மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, அது மாதிரி இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாருன்னா இவருக்கு வந்து 1080 பக்கோடா தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆளுநர். அது மாதிரி தீர்ப்பு என்னங்க வழங்குறாங்கன்னா 1898 டிசம்பர் 15, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிருக்கு அந்த விசாரணை நடக்கிறதுக்கு. செப்டம்பர் 19 பார்த்தோமா, இப்ப டிசம்பர் 15 கட்டபொம்மனுக்கு குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஜாக்சன் உண்மையிலதான் தப்பு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. புரிஞ்சிச்சா என்ன நடக்குது? பிரச்சனை 3 மணி நேரம் நிக்க வச்சாங்க. பக்கோடா வந்து பெண்டிங் சொல்லிட்டு நிக்க வச்சு அவமானம் பத்தினாரு. கேஸ் போட்டாங்க. இந்த 3 பேர் தான் ரொம்ப முக்கியம். வில்லியம் ப்ரௌனி, வில்லியம் ஓரம், காசா மேஜர் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்குறாங்க? ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க 1080 பக்கோடா மட்டும் தான் பெண்டிங் இருந்து மிச்சது கட்டிட்டாரு, தப்பு வந்து ஜாக்சன் மேலதான் சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. புதுசா எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவரை வந்து கலெக்டரா போடுவாங்க. அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இது கொஸ்டின்ல கேட்பாங்க, எந்த வருஷம் எந்த நாள் வந்து கட்டபொம்மன் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அறிவிச்ச நபர் யாருன்னு கேட்பாங்க. அந்த டேட் எல்லாமே கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, 1898 டிசம்பர் 15 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டன் தான் வந்து புதிய அமைச்சரை வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, இப்பதான் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா 1799 திருச்சி கூட்டமைப்பு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு நடக்கும். இப்ப ஆல்ரெடி இவரே வந்து பிரிட்டிஷ் மண்டலம் ரொம்ப கடுப்புலதான் சுத்திட்டு இருப்பாரு. 1796 நமக்கு தெரியும் வேலுநாச்சியார் வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. வேலுநாச்சியார் மரணம் அடைஞ்சதுனால பிரிட்டிஷ் வந்து அங்கேயுமா அவங்களோட ஆளுமையை வந்து செலுத்திட்டே இருப்பாங்க. ஓகேவா, பிரிட்டிஷ் வந்து அங்க ஆளுமையை செலுத்திட்டு இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே வந்து புலிதேவர் வேலுநாச்சியார் அவுட்டு. ஓகே, 1790 அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ பாளையக்காரரோட அந்த செல்வாக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த நம்ம மருது சகோதரர்கள், ஓகேவா, சிவகங்கையை சேர்ந்த நம்ம மருது சகோதரர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டமைப்பு மாதிரி போடுவாங்க. அந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் வந்து ஜாயின் பண்ணுவாரு. மலை யாகுல் ஆசாத் அப்படின்றவர் வந்து சேருவாங்க. இது பார்த்து நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இவரும் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணுவாரு. இது ஆல்ரெடி பிரிட்டிஷ் பார்த்துட்டே இருக்காங்க. அது மாதிரி சிவகிரி பாளையம் சொல்லிட்டு ஒரு பாளையம் இருக்கும். ஓகேவா, சிவகிரி பாளையம் வந்து நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் பிடிக்காது. சிவகிரி பாளையம் ஏன் பிடிக்காதுன்னா இந்த சிவகிரின்றவன் பாளையக்காரருக்கு சப்போர்ட் பண்ணாம பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவானுங்க. பாத்தீங்களா, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்களான்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த சிவகிரி ஏற்கனவே இந்த சிவகிரி பாளையத்து மேல நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் ஒரு டென்ஷன் கடுப்பு. இவனுங்களை இப்ப வந்து சேர்றானுங்களா இல்லையான்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலையா, நான் அவனை போத்து விடுறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன். இப்ப என்ன ஆகுதுன்னா சிவகிரி பாளையம் தான் என்ன பண்ணுது, பிரிட்டிஷுக்கு அப்பம் கட்டுது. ஸோ பிரிட்டிஷ் என்னது, எங்களுக்கு அப்பம் கட்டி நாங்க தான் அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், எங்களே அட்டாக் பண்ணியான்னு சொல்லிட்டு கடுப்பாயிருவாங்க. ஸோ கடுப்பாயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வீரபாண்டி கட்டபொம்மன் மேல போத்து விடுறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அதுதான் இது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 5 அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 1 நீயா வந்து சரண் அடைஞ்சிருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 1899 செப்டம்பர் 1 செப்டம்பர்
கட்டபொம்மன் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஏற்கனவே சிவகிரி மேல வந்து அட்டாக் பண்றீங்க, அவங்க வந்து எங்காளு, நீ அதனால பண்ணீங்கன்னா வந்து ஒழுங்குமுறையா என்கிட்ட சரணடைதுன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1 சொல்லுவாங்க. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா 1799 செப்டம்பர் 5 வங்காள ஆளுநர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி வந்து படைகள் அனுப்புவார். யாரோட தலைமைன்னு கேட்டா பானர்மேன் அப்படின்ற ஒருத்தரோட தலைமையில. அப்பெல்லாம் வந்து பெங்கால் மட்டும் தான் இருக்கு. அப்ப வந்து 3 பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வங்காள ஆளுநர் இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி தன்னோட மொத்த போர்ஸா இறக்குவாரு. அது வந்து யார் ஹெட்னு கேட்டாங்கன்னா பானர்மேன் தான் வந்து போவார். ஓகேவா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா கோட்டையை வந்து அவர் முற்றுகிட்டுருவார். ஓகேவா? கோட்டையை முற்றுகிட்டு எப்பா வீரபாண்டிய கட்டபொம்மா வெளியில வந்துருப்பா, உங்களுக்கு டீசெண்டா சொல்லிட்டு வெளியே வந்து சொல்லிட்டு கோட்டைக்கு முன்னாடி போய் நின்று அந்த மைக்ல பேசுற மாதிரி பா வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க இருந்தாலும் வந்துருங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு வர சொல்லிடுவாரு. அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே இருப்பாரு. அப்பதான் வந்து நடக்கும்னா துரோகி, இவன் தான் முக்கியமான துரோகி, 1ஆம் நம்பர் துரோகி. ஓகேவா? என்ன பண்ணுவான்னா ஒரே நிமிஷம், ராமலிங்கம்ன்றதால இவனை வந்து தூது அனுப்புவாங்க பிரிட்டிஷ். பா ராமலிங்கம் கம், போயிட்டு நான் சொல்றதை போயிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இவனை உள்ள அனுப்பிச்சு விடுவாங்க. இவன் என்ன வேலையை பார்ப்பான், அங்க போயிட்டு அந்த கோட்டையோட மொத்த ரகசியமும் இருக்கும். பாகுபலி படத்துல ஒருத்துல உள்ள பூந்து வெளியே வருவாங்க. அது மாதிரி எங்கெங்க ரகசிய வழி இருக்கு, எங்க எஸ்கேப் ஆகி போகலாம், எல்லா வழியும் பார்த்துட்டு வந்துருப்பான் இந்த ராமலிங்கம். அதனாலதான் துரோகின்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? அந்த துரோகி என்ன பண்றோம்னா போயிட்டு அது பேசுறான்னா கோட்டையில கூட எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பானர்மேன் கொடுத்துருவான். அவங்க அசால்ட்டா அதில் மேப் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உள்ள பூந்துருவாங்க. பூந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை கண்டுபிடிச்ச நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுவார். ஓகே, எஸ்கேப் எங்க போவார் அப்படின்னா களப்பூர் அப்படின்னு இடத்துக்கு போவார். புதுக்கோட்டையில களப்பூர்ன்ற இடத்துல போயிட்டு தலைமறை விடுவாரு. எங்கேயுமே யார் மாட்டிப்பானா அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் மாட்டிப்பாரு. அதான் சொல்லல, சிவசுப்பிரமணியம் எப்பவுமே மாட்டிட்டே இருப்பாரு. அந்த இந்த 3 கேரக்டர்ல 4 கேரக்டர் வருதா, சிவசுப்பிரமணியம், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்க தம்பி ஊமத்துறை, செவத்தையா. இதுல சிவசுப்பிரமணியம் எப்பவுமே பிரிட்டிஷ்ல மாட்டிட்டே இருப்பாரு. அவர் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. ஓகே, ஸோ களப்பூருக்கு கட்டபொம்மன் எஸ்கேப் ஆயிட்டாரு. எங்கேயும் வந்து தலைமறை ஆனந்த காட்டி கொடுத்துருவானுங்க 2 பேர். புதுக்கோட்டை பக்கத்துல இருந்தது களப்பூர்ன்றது. அங்க போவாங்க. யாருன்னா அதை போட்டுருக்கு பாருங்க, புதுக்கோட்டையை சேர்ந்த விஜய ரகுநாத தொண்டைமானன்றவனும் எட்டயபுரம் மன்னர். இவனுக்கு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் 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 அங்கதான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒளிஞ்சிருக்காரு, போய் டக்குன்னு பிடிச்சிருங்க அப்படின்ட்டுருவாங்க. எப்படி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. முதல்ல நம்மளுக்குள்ள அந்த ஒற்றுமை அப்பதுல இருந்தே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒற்றுமை இல்லாதனால்தான் நம்ம வந்து இப்போ இத்தனை அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா பிரிட்டிஷ் நம்ம வந்து ஆதிக்கமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவனுக்கு வந்து அழகா பிரித்தாளும் கொள்கையை ஃபாலோ பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த புதுக்கோட்டை விஜயநகர தொண்டைமானும் எட்டயபுரம் மன்னனும் காட்டி கொடுத்துட்டாங்க நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கக்கூடிய இடத்த. சும்மா இருப்பானுங்களா பிரிட்டிஷே? விடலையே, போயிட்டானுங்க. ஏன்டா எங்களுக்கே இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டானுங்க. உள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க பாருங்க, 1799 செப்டம்பர் 13 ஃபர்ஸ்ட் அவங்க அமைச்சரை தான் கொள்ளுவாங்க. இது ரொம்ப இந்த ஆர்டர்லாம் கேட்பாங்க. முதல்ல யார் வந்து தூக்கில போட்டப்பட்டது, யார் வந்து முதல்ல இறந்தாங்க, என்ன டேட்டுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது 1799 செப்டம்பர் 13. ஏற்கனவே 1798 செப்டம்பர் 19 அங்க மீட் பண்ணிருப்பாங்க. 3 மணி நேரம் நிக்க வச்சாங்களா, அது செப்டம்பர் 19 செப்பல் விட்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணியம் அவரோட அமைச்சரை முதல்ல போட்டு தெளிப்பாங்க. எங்கன்னு கேட்டாங்கன்னா நாகலபுரம் கோலார்பட்டி அப்படின்ற இடத்துல இவரை கொண்டு இருப்பாங்க, தூக்கில போட்டு கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாஞ்சாலங்குறிச்சின்ற இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஸ்டோரியில முதல் யார் அவுட் ஆகிறாங்க, யார் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 செப்டம்பர் 13 அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் தூக்கு போட்டு கொலை பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? அது எங்கன்னு கேட்டாங்கன்னா நாகலபுரம் கோலார்பட்டி. கூற்று காரணத்துல கேட்பாங்க எந்த ஏரியா, என்ன இடம், எந்த வருஷம், முதல்ல யார் இறந்தது எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? படிக்கும் போதே எழுதி கரெக்டா பிடிச்சிடணும். ஸோ நாகலபுரம் கோலார்பட்டி இடத்துல இவரை கொண்டுடுறாங்க. ஓகே, அடுத்து யாரை கொள்றாங்க அப்படின்னா அக்டோபர் 16 நமது வீரபாண்டிய கட்டபொம்மனை இந்த பானர்மன் எல்லா பாளையக்காரன் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு புளிய மரத்துல தூக்கு போட்டு கொலை பண்ணிடுவோம். ஓகேவா? நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நபர், எவ்வளவு செல்வாக்க அந்த நபரை எல்லா பாளையக்காரன் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு புளிய மரத்துல ஏத்தி கொலை பண்ணிடுவோம் இந்த பானர்மன். என்னைக்கு? 1799 அக்டோபர் 16. எந்த இடம் கேட்டாங்க அப்படின்னா கயத்தாறு, திருநெல்வேலி. இங்கிலீஷ்ல தெரியாது, சொல்லிடுறேன், போர்டு மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கயத்தாறுன்ற இடத்துல திருநெல்வேலியில இவரை தூக்கு போட்டு கொண்டுடுவாங்க. இதுவே ஒரு ப்ரீவியஸ் விஷயம் தான். ஓகேவா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வீரமிக்க ஒரு நபரை வந்து பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போடுறாங்க. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாறுன்ற இடத்துல 1799 அக்டோபர் 16 பானர்மான் அப்படின்ற ஒரு நபர்
புளிய மரத்துல எல்லா முடியும் அசிங்கப்படுத்தி தூக்கு போட்டு கொண்டுட்டான். ஓகேவா? இதோட வீரபாண்டிய கட்டபொம்மனோட கதை முடி. ஓகே, இவங்களோட தம்பி ஊமத்துரையும் செவத்தையும் ஜெயில இருப்பாங்க. இப்ப அதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? இப்ப அப்படியே மருது சகோதரர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா? மருது சகோதரர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கையோட முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் தான் இவங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேலு நாச்சியாருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. சிவகங்கை மீட்டு எடுத்தாங்கல்ல 1780 வந்து சிவகங்கை மீட்டு எடுத்த வேலு நாச்சியாருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இவங்க சிவகங்கை முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் 2 பேர். அந்த இது சொல்லுவாங்க கலரின்னு சொல்லுவாங்க, பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டாங்கன்னா திரும்ப நம்ம கைக்கு வரும். அந்த மாதிரி கலைகள் எல்லாம் நிறைய கலைகளை கற்று தெரிந்தவர்கள் இவர்கள். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி புலிதேவர் அவுட்டு, வேலு நாச்சியார் இறந்துட்டாங்க. ஓகே, இப்ப சண்டை போட்டுட்டு இருந்த சப்போர்ட்டிவா இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் போட்டு அதை கொண்டுட்டாங்க. இந்த சமயத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா சின்ன மருது பெரிய மருது 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க, இது ஏதாவது நம்ம பண்ணணும் மாத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் 1801 இருந்து தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாங்க. ஓகேவா? தென்னிந்திய கூட்டமைப்பு போட்டு அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா 2வது பாளையக்காரர் போர்னே இது பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வீரியத்தோட செயல்பட்டு இருப்பாங்க சின்ன மருது பெரிய மருது. ஓகேவா? 2வது பாளையக்காரர் போர்னு பிரிட்டிஷ் வந்து இதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. 1800 1803 இந்த ஒரு வருஷம் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா முக்கியமான பாளையக்காரரும் அழைச்சிருப்பாங்க. முக்கியமா யாரெல்லாம் கலந்துருப்பாங்கன்னா அதுவே ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு கொஸ்டின். யாரா திருமலை வந்து கலந்துருப்பாங்க, திண்டுக்கல் கோபால் நாயக்கர் வந்து கலந்துருப்பாங்க, மலபாரை சேர்ந்த கேரளா வர்மா அப்படின்ற நபர் வந்து சேர்ந்திருப்பாங்க, மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்பா துண்டாஜி அப்படின்னு 4 பேர் சேர்ந்திருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இதுவே கேட்பாங்க. யார் யாருன்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர், அவர் எப்பயும் போல வந்துட்டு திண்டுக்கல் கோபால் நாயக்கர். ஏன்னா வேலு நாச்சியாருக்கு அவர் தான் அடைக்கல கொடுத்தாரு. திண்டுக்கல் கோபால் நாயக்கர் வந்திருப்பாரு. மலபாரை சேர்ந்த கேரளா வர்மா அப்படின்ற நபர் வந்து சேர்ந்திருப்பாரு. மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி அப்படின்ற 4 பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க. மற்றும் பலர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டமைப்பு எங்க நடக்கும்னா விருப்பாட்சி. ஓகே, விருப்பாட்சி தான் இந்த கூட்டமைப்பு வந்து நடக்கும். இது பின்னால எங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை, ராமநாதபுரம், மதுரை. ஓகே, இந்த வீதி எங்க பரவுதுன்னா கோவை, ராமநாதபுரம், மதுரைன்னு சொல்லிட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கிட்டையும் போகுது. ஓகே, முக்கியமா விருப்பாட்சியை தொடங்குறாங்க இந்த கூட்டமைப்பு. கோவை, மதுரை, ராமநாதபுரம் சொல்லிட்டு எல்லா ஏரியாலையும் இது வந்து பரவுது. ஓகேவா? அதுல வந்து அத்தனை பேர் சேர்ந்தாங்களா? இதுக்கு வந்து இன்னொரு பேர், இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னன்னா திருச்சி அறிக்கை, திருச்சி பிரகடனம், ஜம்பு தீவு பிரகடனம் சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஓகேவா? எக்ஸாம் எல்லாம் மாத்தி மாத்தி கேட்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். யார் பண்ணது? இதுக்கு தலைமை தாங்கது யாருன்னா மருது சகோதரர் தான். அதுவும் சின்ன மருது தான் ரொம்ப ஓரம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. பெரிய மருதை விட சின்ன மருது தான் வந்து ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கான பேர் கேட்டோம்னா திருச்சி அறிக்கை, திருச்சி பிரகடனம், ஜம்பு தீவு பிரகடனம் அர்த்தம். தென்னிந்திய கூட்டமைப்பு 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல கூட்டமைப்புல யாராவது கலந்துக்கிறான்னு நான் சொல்லிட்டேன். இங்கதான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா பாளையர்கிட்டையும் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. நம்ம வந்து பெரிய மருது சின்ன மருது சகோதரர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே பாராம நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்து பிரிட்டிஷ் அடிச்சு நொறுக்கணும், அவங்கள பேசி அப்புறப்படுத்தணும், நம்ம பாளையக்கார திரும்ப ஒண்ணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இந்தியாலேயே முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்து ஜாதி, மதம், இனம் சொல்லிட்டு நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு ஒருமைப்பாடை முதல்ல இவங்க தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இவங்க தான் பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல, இந்தியாலன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுல இவங்க தான் அதை பேசியிருப்பாங்க. ஜாதி, மதம், இனம், மொழியெல்லாம் நம்ம கலைந்து இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து நம்ம போறோம்னா தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும், அப்பதான் இந்த ஆங்கில ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. நம்ம வந்து சின்ன மருதும் பெரிய மருதும். ஓகே, ஸோ அதோட முதற்கட்டமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 இடத்துல அந்த போஸ்டர் அறிக்கையை வந்து ஒட்டுவாங்க. எங்க கேட்டாங்கன்னா திருச்சி கோட்டையிலும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த வைஷ்ணவா கோயில் அப்படின்ற இடத்துலயும் வந்து அந்த போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க. அந்த அறிக்கையில இந்த மாதிரி நாங்க பண்ண போய் இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஒட்டுவாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் மற்றும் நவாப் போன்ற அந்த நபர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும், கடுப்பாயிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் பிரிட்டிஷை கடுப்பேற்றுற மாதிரி சின்ன மருதும் பெரிய மருதும் இது மாதிரி போஸ்டர் ஓட்டுறது, கூட்டமைப்பு போறது, எல்லா பாளையக்காரும் ஒண்ணு சேர்க்குறது, இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி ஊமத்துரையும் செவத்தையா, யார் இவங்க? வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜெயில போட்டுருப்பாங்க. ஏன்னா பாளையங்கோட்டை ஜெயில இருப்பாங்க. பாளையங்கோட்டை ஜெயில இருந்து எஸ்கேப் போயிட்டு இருப்பாங்க. ஊமத்துரையும் செவத்தையும் எங்க வந்திருப்பாங்கன்னா கமுதிக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கமுதி அப்படின்ற இடத்துல வந்து இருந்திருப்பாங்க. கமுதியில இருந்து சிறுவயல கூட்டு வந்திருப்பாரு நமது சின்ன மருது. ஏன்னா சின்ன மருதோட மெயின் ஏரியாவே சிறுவயல் தான். அந்த இடத்துல இருந்து கூட்டு வந்திருப்பாரு, காப்பாத்தி கொண்டு கூட்டு வந்திருப்பாரு நமது சின்ன மருது. ஓகேவா? என்ன காரணம் புரியுதாங்க? ஊமத்துரையும் செவத்தையாவும் ஜெயில இருக்காங்க. அவங்க பாளையங்கோட்டை ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கமுதிக்கு வந்துட்டாங்க. கமுதியில இருந்து சின்ன மருது சிறுவயல கூட்டு வர்றாரு. இப்ப என்ன ஆச்சு? பிரிட்டிஷுக்கு 2வது கடுப்பு ஆயிடுச்சு. ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன மருது பெரிய மருது எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குறீங்க,
திரும்ப நாங்க இது பண்றேன்றீங்க, போஸ்டர் ஓட்டுறீங்க, இப்ப இது பண்றீங்க. ஒழுங்குமுறை தான் அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ண 2 பேரும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்பதான் அவங்க விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிரிட்டிஷ். அதெல்லாம் காதலியே வாங்க மாட்டாங்க நம்ம சின்ன மருது பெரிய மருது. ஸோ பின்னால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன மருது பெரிய மருதையும் கூப்பிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அதாவது கொலை செய்யப்படுவாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24. ஓகேவா? ஏற்கனவே பிரிட்டிஷ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சைட்ல இருந்து யார வந்து தூக்குல போட்டு கொண்டு இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவசுப்ரமணியத்தை கொண்டு இருப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர் கொண்டு இருப்பாங்க. அடுத்தது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனே கொண்டு இருப்பாங்க. அடுத்து யார் ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு? இந்த மருது சகோதரர் தான். அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1801 அக்டோபர் 24 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை தூக்கில போட்டு கொண்டுடுறாங்க. எந்த இடம் கேட்டாங்க அப்படின்னா திருப்பத்தூர். ஓகேவா? திருப்பத்தூர்ன்ற இடத்துல மருது சகோதரர்களை தூக்கு போட்டு கொண்டார்கள் பிரிட்டிஷ். எப்ப கேட்டாங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24 கொண்டுடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. பொண்ண தேதி தான் அக்டோபர் 24. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1801 ஜூலை 31 பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில இருந்து முழுமையாக அகற்றப்பட்டது. அதாவது மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் கடைசி வரைக்கும் போராடி இருந்திருப்பாங்க. ஸோ 1801 ஜூலை 31 பாளையக்கார சிஸ்டம் தமிழ்நாட்டில இருந்து மொத்தமாக ஒழிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்ப அந்த நவாபு கிவாப் எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நேரடியாக தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருப்பாங்க பிரிட்டிஷ். ரெண்டுமே இந்த தேதி தான். இது கேட்டே இருப்பாங்க, நேரடியாக பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு என்னைக்கு வந்தது தமிழ்நாடு பாளையக்கார முறை ஒழிக்கப்பட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1801 ஜூலை 31 பாளையக்கார முறை ஒழிக்கப்பட்டு நேரடி ஆட்சி பொறுப்பை பிரிட்டிஷ் அவங்க கைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜெயில வந்து இவங்க இருந்திருப்பாங்க. அது முடிஞ்சிட்டு இருக்கும் அந்த ஒப்பந்தம். அது எதன் மூலியமா போட்டோம்னா கர்நாடக உடன்படிக்கை மூலம். கர்நாடக உடன்படிக்கை மூலம் பிரிட்டிஷோட மொத்த பவரும் வந்து தமிழ்நாட்டு மேலே இறங்கியிருக்கும் கர்நாடக உடன்படிக்கை மூலமா. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜெயில இருந்திருப்பாங்க. அப்புறமா தான் இன்னைக்கு கொண்டு இருப்பாங்க. 1801 அக்டோபர் 21 ஜூலைல முடிஞ்சிட்டு இருக்கும் ஃபுல்லா. இவங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்க. ஸோ அக்டோபர் 1801 அக்டோபர் 24 1801 மருது சகோதரனை தூக்கு போட்டு கொண்டு இருப்பாங்க. எங்கன்னா திருப்பத்தூர்ல. ஓகேவா? ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. இவங்களையும் வந்து கொண்டுட்டாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? இப்ப கடைசியா இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிங்க 2 பேர். ஓகேவா? ஊமத்துரையும் செவத்தையாவையும் அவங்களையும் வந்து கொலை செஞ்சிருப்பாங்க. யாருன்னா பிரிட்டிஷ் அவர்கள். நவம்பர் 16. ஓகேவா? இந்த தேதியெல்லாம் ரொம்ப முக்கியங்க. 1801 நவம்பர் 16. ஓகேவா? இவங்களை எப்ப கொண்டாங்க? அக்டோபர் 24. அப்படியே அடுத்த மாசம் 16 ஊமத்துரை செவத்தையாவை வந்து கொண்டுட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிகளா இருக்கக்கூடிய ஊமத்துரை செவத்தையா நவம்பர் 16 1801 வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். எங்கன்னு கேட்டாங்கன்னா அதே பாஞ்சாலங்குறிச்சி. அவங்க ஏரியா வந்து பாஞ்சாலங்குறிச்சானே, அவங்க ஏரியால தான் செல்வாக்கு முடிஞ்சவர்களே அந்த மக்கள் முன்னாடியே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டு இருக்காங்க இந்த பிரிட்டிஷ். புரியுதா? ஸோ டக்குன்னு ஒரு ரீசன் பண்ணிடலாமா? டக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, டக்குன்னு ஒரு ரீசன் பண்ணி விட்டுருமா? 1998 3300 பக்கோடா வந்து பெண்டிங் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. ஸோ செப்டம்பர் 19 ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் வந்து பாருன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் நிக்க வச்சிருப்பாரு. ஸோ கடுப்பாயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவர் வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. மெட்ராஸ் கவுன்சில் இவங்க 3 பேர் வந்து விசாரிச்சிருப்பாங்க. எட்வர்ட் கிளைவன்றவர் வந்து அந்த அறிக்கையை வச்சுட்டு 1500 பக்கோடா தான் பெண்டிங் இருக்கு, அவர் வந்து எந்த குற்றம் செய்யலன்னு சொல்லிட்டு டிசம்பர் 15 1898 வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருப்பாங்க. புதிய கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டன் போட்டிருப்பாங்க. அதுமாதிரி கலெக்டர் சிஸ்டம் வந்து அப்பதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க பிரிட்டிஷ். அடுத்து என்ன பண்ணுவோம், திருச்சி கோட்டைமைப்பில் போயிட்டு இவர் வந்து சேருவாரு. சிவகிரி பாளையத்தை எதிர்த்து சண்டை போடுறதுனால பிரிட்டிஷ் ஒரு வந்து போர் தொடுக்கும். வங்காள நாடுகளுடைய வந்து பானாமன் என்ற நபரை வந்து பாஞ்சாலங்குறிச்சி போட்டு தள்ளி ஒரு நாளை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 1899 செப்டம்பர் 5 முற்றுகையிட்டிருப்பார் பானாமன் என்றவர். ஸோ துரோகிகள் ராமலிங்க துரோகி தான் வந்து காட்டி துரோகம் முதல்ல. அப்புறம் அவர் வந்து களப்புறத்துக்கு வந்து தஞ்சம் அடைந்து போயிருப்பாரு. அங்க போய் புதுக்கோட்டையாகவே விஜய ரகுநாதர் தொண்டைமானும் எட்டயபுரம் காட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? முதல்ல வந்து அதுக்கப்புறம் சிவசுப்ரமணியத்தை வந்து முதல்ல வந்து கொண்டு இருப்பாங்க பிரிட்டிஷ். எங்கன்னா நாகலாபுரம் கோலார்பட்டின்ற இடத்துல 1799 செப்டம்பர் 13 அக்டோபர் 16 நமது கட்டபொம்மனை வந்து கொண்டு இருப்பாங்க. எந்த இடத்துலனா கயத்தாறு திருநெல்வேலின்ற இடத்துல. ஓகேவா? முதல்ல அமைச்சர், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ வந்து திருச்சி பிரகடனம், அதாவது திருச்சி அறிக்கை, திருச்சி பிரகடனம், ஜம்புதி பிரகடனம் சொல்லக்கூடிய 1801 தென்னிந்திய கூட்டமைப்புல வந்து எல்லாரும் வந்து ஒன்று சேருவாங்க. ஸோ இதை பார்த்துரும். அந்த போஸ்டர்ஸ் எங்க ஓட்டுறாங்கன்னா திருச்சி கோட்டையிலையும் ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோயிலையும் வந்து ஒட்டுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஊமத்துறையும் செவத்தையும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகும். அதை சப்போர்ட் பண்ண டென்ஷனான பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1801 ஜூலை 31 பாளையக்கார முறை மொத்தமா தமிழ்நாட்டில் ஒழிச்சு கட்டியிருப்பாங்க பிரிட்டிஷ். ஜெயில வச்சிருந்தக்கூடிய மருது சகோதரியும் அக்டோபர் 24 1801 அன்னைக்கு தூக்கில போட்டு கொண்டு இருப்பாங்க. எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா திருப்பத்தூர்ல. ஓகேவா? ஸோ கடைசியா வந்து ஊமத்துறையும் செவத்தாயும் கொண்டு இருப்பாங்க. எங்கன்னு கேட்டாங்கன்னா
நவம்பர் 16 1801 இவர் எங்க போட்டுருப்பாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? இதோட யாரும் அப்படின்னா பாளையக்காரில் முக்கியமான எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தீரன் சின்னமலை. ஓகேவா? இவரும் வந்து பயங்கரமான விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், கவனிச்சுவாங்க. இவர் வந்து தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. தொண்டை மண்டலத்துல எல்லா விஷயமும் வில் வித்தை போர் வித்தைன்னு சொல்லிட்டு எல்லாமே கத்து தெரிஞ்ச நபர் தான் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பிரச்சனை அந்த ஊர்ல தொண்டை மண்டலத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாசா சுத்திட்டு இருப்பாரு நம்ம தீரன் சின்னமலை. இப்ப அந்த கொங்கு மண்டலம் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கும் கேட்டாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, அந்த இடம் திப்பு சுல்தான் கண்ட்ரோல்ல இருக்கும். அவர் தான் வந்து வரி வசூல் செய்வார். ஓகே, கதை புரியுதா உங்களுக்கு? இவரோட பேர் வந்து தீர்த்தகிரின்றதா இவரோட உண்மையான பேரு. எப்படி இவரோட பேர் வந்து தீரன் சின்னமலை மாறிச்சுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இங்கதான் நடக்குது. ஓகேவா? ஸோ வரி வசூல் செய்யற அந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்கு? மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தான் கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா திவான் முகமது அலி அப்படின்ற நபரை வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாரு வரி வசூல் செய்யறதுக்கு. திவான் முகமது அப்படின்றவர் திப்பு சுல்தான் அனுப்பிச்சிருப்பாரு, வந்து வரி வசூல் செய்து போயிட்டு இருப்பாரு. ஓகேவா? இதை பார்த்துட்டே இருக்காரு நம்ம வந்து தீரன் சின்னமலை. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா ஒரு எகிரி குச்சி நொய்யல் ஆட்டங்கள்ல போயிட்டு இருப்பாரு. அந்த வரி வசூல் செய்து அந்த காசு அந்த வரியில எடுத்துட்டு போவாரு. டக்குன்னு அவருக்கு குச்சி திவான் முகமது அலிகிட்ட டே என்ன சொல்றாரு, தீர்த்தகிரி சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இந்த சின்ன மலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போய் சுல்தான்கிட்ட சொல்லு மொத்த வரையும் வசூல் செஞ்சுட்டாங்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. எங்க இந்த சம்பவம் நடந்ததுன்னா நொய்யல் ஆட்டங்கரையில் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. எந்த ஆற்றங்கரையிடமா நொய்யல் ஆட்டங்கரையில் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த வரி பணத்தை வந்து எடுத்திருப்பாரு. அவரோட பேருக்கான காரணமே இதுதான். ஓகேவா? அந்த வரி விஷயம் தைரியமாக வந்து பண்ணியிருப்பாரு இந்த விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அதான் அந்த இது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலையில அருகில மேலப்பாளையம் கொங்கு மண்டலம் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குன்னா இது வந்து புக்கு கட்டல் இருக்காது, ரொம்ப முக்கியமானது. இது வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. 1801 காவிரி போர். ஓகேவா? 1801 காவிரி போர் வந்து பண்ணுவாரு. 1802 ஓடாநிலை போர் வந்து நடக்கும். என்னன்னா பிரிட்டிஷ் வந்து எதிர்த்து தாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஓடாநிலை ஒரு இடத்துலயே வந்து ஒரு கோட்டை விட்டு அது உள்ளே இருப்பார், வெளியிலேயே போக மாட்டார். அதனாலதான் இது பேரு வந்து ஓடாநிலை போர்னே சொல்லுவாங்க. அது எப்பன்னு கேட்டாங்கன்னா 1802 ஓடாநிலை போர்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கட்டி அதுக்குள்ள இருந்துகிட்டே தாக்குதல் நடத்துவார். இவர் வந்து அதிகமா வந்து கொரில்லா போர் முறையை வந்து ஃபாலோ பண்ணுவார். ஓகேவா? கொரில்லா போர் முறையை வந்து ஃபாலோ பண்ணி தான் சண்டை போடுவாரு நம்ம தீரன் சின்னமலை. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 1804 அரச்சலூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வந்து நடத்திடுவார். மொத்தம் 3 போருங்க. காவிரி போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர் அப்படி 3 போர் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த ஓடாநிலைன்றது ஒரே இடத்துல இருந்து சண்டை போடுது. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இப்ப என்ன பண்ணாருன்னா ஏற்கனவே சண்டை போடுறதுனால பிரிட்டிஷ் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவர் மேலேயும் தாக்குதல் நடத்துவாங்க. இவர் வந்து ஒரு இடத்துக்கு எஸ்கேவே போவார். அதையும் விட்டு வைக்கல, எங்க போனாலும் இந்த துரோகியின் தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி முதுகுலயே குத்திட்டான் இந்த நல்லப்பன். பேரு தான் நல்லப்பன், சமயக்காரன். பாத்தீங்களா? சமயம் பார்த்து பண்ணியிருக்கான் இந்த சமயக்காரன். பேரு தான் நல்லப்பன் வச்சிருக்காங்க. துரோகம் பண்ணிட்டான் நம்ம தீரன் சின்னமலைக்கு. என்ன பண்ணா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டான். அவ்வளவுதான். பிரிட்டிஷ் ஈஸியா போய் பிடிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே பாருங்க எவனாச்சும் காட்டி கொடுத்துதான் இது பண்றாங்க. தமிழர்கிட்ட மிகப்பெரிய பிரச்சனையே எது மாதிரி பண்ணி விட்டுறதுதான். ஓகேவா? துரோகி காட்டு கொடுத்தா நல்லப்ப, சமயம் பார்த்து பண்ணி விட்டா சமயக்காரன். அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணிருப்பாருங்க, பிரிட்டிஷ் ஈஸியா போயிட்டாங்க. போயிட்டு நம்ம தீரன் சின்னமலைய கொண்டுட்டானுங்க. எப்போ? 1805 ஜூலை 31. ஓகேவா? 1801 ஜூலை 31 தீரன் சின்னமலையை தூக்குல போட்டு கொண்டிருப்பாங்க பிரிட்டிஷ். எந்த இடம் கேட்டாங்கன்னா சங்ககிரி கோட்டை. ஓகேவா? சங்ககிரின்ற கோட்டையில 1805 ஜூலை 31. இதேதான் வந்து 1801 ஜூலை 31 பாளையக்காரை முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவே தீரன் சின்னமலையை வந்து ஜூலை 31 தான், ஆனா வருஷம் 1805. ஓகேவா? இதோட தீரன் சின்னமலையும் வந்து கொண்டு இருப்பாங்க இந்த பிரிட்டிஷ். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது வேலூர் புரட்சி. ஓகேவா? பயங்கரமான விஷயமா இருக்கும்போது டக்குன்னு போனீங்க. வேலூர் புரட்சி வர்றதுக்கான முக்கியமான காரணம் அதோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் டக்குன்னு சொல்லி புரிய வச்சிருப்பாருங்க. இப்ப என்ன பிரச்சனைனா எல்லா பாளையக்காரரும் அவுட். ஓகேவா? எல்லா பாளையக்காரையும் கொண்டுட்டானுங்க நம்ம வந்து பிரிட்டிஷ். எல்லா பாளையக்காரையும் கொண்டுட்டாங்க பிரிட்டிஷ். இப்ப பாளையக்காரர் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பாளையக்காரர் இருப்பான், ஆனா ஒரு ராணுவம். நான் ஏற்கனவே சொன்னேன், பாளையம்னாலே ஒரு படைப்பிரிவு, ராணுவ பிரிவு. அந்த படைப்பிரிவுல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சில ஊதியம் கிடைக்கும். அந்த ஊதியத்தை வச்சுதான் குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ பாளையக்காரனா ராணுவ பிரிவுல நம்ம மக்கள் வேலை செய்யறாங்க, பணிபுரிகளுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அந்த சேலரி வச்சுதான் குடும்பத்தை ரன் பண்றாங்க. இப்பதான் பிரிட்டிஷ் பண்ணிட்டானே, பாளையக்காரன் முடிய ஒழிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஆளுங்க தான் போடுவாங்க. அப்ப நம்ம ஆட்களுக்கு எப்படி வந்து சம்பளம் கிடைக்கும், எப்படி வந்து பணம் கிடைக்கும், எப்படி வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பாளையக்கார அரசின் பத்தி இது ஒண்ணு பண்ணாங்களா? அது மாதிரி 1805 வந்து பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? பயங்கர பஞ்சம் வந்திருக்கும். நிறைய நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பஞ்சம், காசு இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப பஞ்சம்.
இயற்கையுமே நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல வஞ்சம் தான் செஞ்சிருக்கு. இயற்கையுமே வஞ்சகத்தை செஞ்சிருந்தது. தமிழக மக்கள் வந்து அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. 1805 மிகப்பெரிய பஞ்சம். இப்போ பிரிட்டிஷ் சைட்ல இருந்தும் இதுவும் இல்லை. ஸோ என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, மக்கள் வந்து சரி பிரிட்டிஷ் ராணுவத்துல சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சேருவாங்க. அங்க போய் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகமா வேலை, நிறைய வேலை செய்வாங்க, கம்மியான சேலரி, கொஞ்சமான வருமானம் தான், அதை கொஞ்சமா சேலரி கொடுப்பாங்க, ஹையர் போஸ்டிங்கே கிடையாது, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நம்ம தமிழகத்துல அது பாரம்பரியம் பண்பாட்டுக்கு வந்து எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தான் வேலை செய்வாங்க. குடும்பத்துக்காகவும் கஷ்டத்துக்காகவும் வந்து பொருளாதார அடிப்படையில வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மக்கள். இதுலதான் வந்து எரியிறதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான் ஜான் கிராடாக். இந்த நம்பர் தான், ஓகேவா? ஜான் கிராடாக்ன்றவன் புதுசா ஆர்மி ரூல்ஸை போட்டிருப்பா. அப்படி என்ன ரூல்ஸு? எப்பா உங்க ஜாதி அடையாளம், அந்த கயிறு கட்டுறது, அந்த மஞ்சா கயிறு இந்த கயிறு அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுவே அந்த பொட்டு வைக்கிறது, அப்புறம் அந்த முஸ்லீம்ஸ் தாடி விடுறது, இந்த மீசை இப்படி முறுக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, ஓகேவா? டீசெண்டா இருக்கணும், டீசெண்டா போகணும், புரியுதா அப்படின்றான். ஏற்கனவே அவன் டென்ஷன்ல இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சேலரி தரலன்ட்டு. இப்போ புதுசா ஒரு ரூல்ஸை போடுறான் இந்த ஜான் கிராடாக், ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு கேப் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு தொப்பி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து விலங்கால செய்யப்பட்ட ஒரு தொப்பி மாதிரி இருக்கும். 1800 வாக்குல பாத்தீங்கன்னா நிறைய தெய்வீக நம்ப அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு விலங்கோட ஒரு பொருளை வந்து நம்ம எதுக்கு இதுக்கு போனோம்னு சொல்லிட்டு அப்பவே எச்சரிக்கை செஞ்சிருப்பாங்க. அந்த இதுல வேலை செய்வாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி என்னைக்கு வெடிக்குதுன்னா, ஜூலை 10ஆம் தேதி 1806, ஓகேவா? ஜூலை 10ஆம் தேதி 1806 அன்னைக்கு வெட்டிய காலம். அதிகாலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அன்னைக்கு டேட் வந்து யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருக்கும் பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். இந்த நபரு அந்த ரூல்ஸை போட்டாங்கன்னா இந்த ஜான் கிராடாக்கு, இந்த அக்னி, ஓகேவா, துணை தளபதியா இருந்திருப்பாங்க. இவங்களதான் காரணம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 1வது படைப்பிரிவு மற்றும் 23வது படைப்பிரிவு கொய்யால உள்ள இறங்கிடுவாங்க. எப்படி? 1வது படைப்பிரிவு மற்றும் 23வது படைப்பிரிவு சேர்ந்தவர்கள் கையில கன்னு எடுக்கிறாங்க. எடுத்து பாக்குற எல்லா பிரிட்டிஷும் சுட்டு தள்ளுறாங்க. ஓகே, எப்படி டப்பா 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 கண்ணுல பாக்குற எல்லாருமே சுட்டு தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல 12 முக்கிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் சுட்டு கொள்றாங்க. 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்தவர்கள், ஓகேவா? நம்ம தமிழர்ல எத்தனை பேர் கொண்டு இருப்பாங்க? கொய்யால உள்ள பூந்து மொத்த பேரையும் சுட்டு தள்ளுறாங்க 1வது மற்றும் 23வது படைப்பிரிவினர், ஓகேவா? அத பலி யாருன்னா இவர் தான், தலைவர் தான், ஓகேவா? பேன் கோட் அப்படின்றதான் வந்து முதல்ல சாவறான். கர்னல் பேன் கோட் தான் பலி, ஆடி இவர் தான். முதல் பிளாக் ஷிப் இவர் அவுட்டு. அடுத்து வந்து கேட்டாங்கன்னா மிக்கர்ரஸ் அப்படின்றவர் வந்து காலியா வருவாரு. அப்புறம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் வந்து என்ன பண்ணி நடந்து போயிட்டு இருப்பாரு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பு சுட்டுட்டு இருப்பாங்க, ஓகேவா? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல 12 முக்கிய பெரிய அதிகாரிகள் வந்து கொண்டு இருப்பாங்க 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். அதுல முக்கிய பலி யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பலி யாரு அப்படின்னா கர்னல் பேன்கார்ட் அப்படின்றது தான். அடுத்து வந்து மிக்கர்ரஸ், அடுத்து வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து கொண்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டைரக்டா இங்கிலாந்தை சேர்ந்த மன்னர் இருப்பாங்கல்ல, பிரிட்டிஷ் மன்னர், அந்த பிரிட்டிஷ் மன்னரோட படை தளபதியில இருக்கக்கூடிய லெப்டினன்ட் எல்லிஸும் லெப்டினன்ட் பாம்ஹாம் அப்படின்ற 2 பேரையும் வந்து கொண்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே முக்கிய அதிகாரிகள். 12 பேர்ல ஒரு 5 பேர் சொல்லிட்டேன், ஓகேவா? இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, வேலூர் கோட்டைக்குள்ள திப்பு சுல்தானோட பையன் உள்ள இருப்பாரு. அவங்க பையன் மற்றும் அவங்களோட ஃபேமிலி வந்து உள்ள இருப்பாங்க. அவங்க பேர் என்ன? ஃபதே ஐதர். திப்பு சுல்தானோட பையன் வந்து ஃபதே ஐதர் வேலூர் கோட்டையில இருக்காங்க. இப்ப அப்படியே வந்து ஆக்ரோஷமா இருக்காங்க. நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க? ஆக்ரோஷமா கன் எடுத்து பாக்குறவங்க சுட்டுட்டே இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா ஜெயில நம்மளால கை கட்டிட்டு உட்காந்து இருக்காரு. ஃபதே ஐதர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜெயில உடச்சி வாங்க, நீங்க தான் வந்து இங்க ஆட்சியாளர், நீங்க தான் மன்னர், நீங்க தான் ராஜா, நீங்க தான் எங்க ராஜான்னு சொல்லிட்டு அவர் தூக்கி வெளியில வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா புலி கொடி ஏத்துறாங்க. வேலூர் கோட்டையில பிரிட்டிஷ் கொடி இறக்கிட்டு புலி கொடி ஏத்துறாங்க. புலி கொடி ஏத்திட்டு நீங்க தான் பதேது, நீங்க தான் என்னோட ராஜா, நீங்க தான் என்னோட ஆட்சியாளரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பட்டத்தை வந்து சுட்டுறாங்க, ஓகேவா? இது நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? இந்த சவுண்டு டப்ப டப்பன் சவுண்ட் எல்லாம் கேக்குது. வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கான் இந்த மேஜர் கூட்ஸ்ன்றவன். எப்படி? மேஜர் கூட்ஸ்ன்றவன் வெளியில இருந்து பாக்குறான். இவன் யாருன்னா கிளிம்ஸ்ன்றவன் வந்து ஆற்காடுல இருக்கா. அப்படி இப்ப சண்டை வந்து வேலூர்ல நடக்குது. இந்த கிளிம்ஸ்ன்றவன் தகவல் வந்து கிளிம்ஸ் சொல்லிட்டான். யாரு? மேஜர் கூட்ஸ்ன்றவன் இந்த தகவலை ஆற்காடுல இருக்கக்கூடிய கிளிம்ஸுக்கு வந்து சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணானுன்னா காலையில 9 மணிக்கு வராங்க. யாருன்னா கிளிம்ஸும் கேப்டன் யங் அப்படின்றவனும், குதிரைப்படையோட தளபதி தான் இவன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா காலையில 9 மணிக்கு வந்தானா பிரச்சனை வந்து வெடிகாலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு. ஜூலை 10, 1806 வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு காலையிலேயே. ஸோ 9 மணிக்கு இவங்க வரானுங்க. என்ன பண்றாங்கன்னா இந்த கிளிம்ஸும் இந்த கேப்டன் யங்கும் கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 800 பேர், ஓகேவா? 800 பேரை சில மணி நேரத்திலேயே கண்ணு முன்னாடி ஈவு இறக்கம் இல்லாம, எந்த மனிதாபிமானம் இல்லாம மொத்த பேரையும் சுட்டு தள்ளுறானுங்க.
கண்ணு முன்னாடியே டப்பு 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 டப்புன்னு எல்லாரும் சொல்றானுங்க. 800 பேர் கோட்டைக்குள்ள கண்ணு முன்னாடி சாகுறாங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள. யோசிச்சு பாருங்க, டப்பு டப்பு டப்புன்னு கண்ணு மூக்கு வாயெல்லாம் செதறுது. ஓகேவா? யாரு? கேப்டன் யங்கும் இந்த கிளிம்ஸோன்றவனும் இந்த பயங்கர தாக்குதல ஈடுபடுறாங்க. ஓகேவா? பயங்கர தாக்குதல் ஈடுபட்டு 800 பேர் செத்து போறாங்க ஒரே செகண்ட்ல. சரி சார், இந்த வேலூர் கழகம் வந்து எதனால வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு, ஏன் அதுக்கு தொடரலன்னு கேட்டாங்கன்னா, பிரச்சனை என்னன்னா யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. வெளியே இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணாலும் உள்ள இருக்கிறது குட்டி படைப்பிரிவு தான். அந்த படைப்பிரிவு தான் வந்து கழகத்துல ஈடுபடுறாங்க, புரட்சியில் ஈடுபடுறாங்க. அவங்க யாரும் ஹெல்ப் பண்ணல. யார் வந்து ஹெல்ப் பண்றது? வெளியே இருந்து யாருமே ஹெல்ப் பண்ணல. ஆனா பிரிட்டிஷ் வந்து முன்கூட்டியே வந்து முன்னெச்சரிக்கை எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. வெளியே இருந்து யாரும் ஹெல்ப் பண்ணல. இவங்க வந்து முன்னெச்சரிக்கை எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க, திட்டமிட்டு எதுவுமே செயல்படுறாங்க. ஒரு கோவத்தினால வந்துதான் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பிரிட்டிஷ் வந்து பிரித்தாளும் கொள்கையை ஃபாலோ பண்ணி சிறந்த தலைமையினால அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. வேலூர் கழகம் அப்பயோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இருக்காது. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதோட பின்விளைவா திப்பு சுல்தானு பதேதர், நீங்க தான் வந்து ராஜாவா? பாப்பா தம்பி பதேதர், நீ தான் ராஜா இல்ல, உங்க கொடி தான் ஏத்துறீங்க, புலிகொடி வான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொல்கத்தாக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. தம்பி நீ கிளம்பு, நல்ல வேலை சுடாம விட்டாங்களா அப்படின்னா தான் நம்ம யோசிக்கணும். அவன் என்ன பண்ணிருப்பான், நாடு கடத்திருப்பான். நாடு கடத்திருக்க மாட்டாங்க, கொல்கத்தாக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஓகேவா? பதேதர் நீங்க ராஜாவா, உங்க கொடியெல்லாம் மேல இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இதுவுமே கேட்பாங்க, திப்பு சுல்தானோட குடும்பம் எங்க அனுப்பப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தாக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேவா? சோ இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய வில்லியம் பெண்டிங், ஜான் கிரடாக், அக்னியும், இவங்க 3 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க 3 பேரா தான்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்கள ஒண்ணும் இல்ல, நீங்க அப்படியே சும்மா அப்படியே இங்கிலாந்து போயிருங்க, அவ்வளவுதான். வந்தீங்க இந்தியாவுக்கு சும்மா டூருக்கு வந்தீங்க, அப்படியே வந்து இங்கிலாந்துக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இதான் இவங்க கொடுக்குற தண்டனை. பாத்தீங்களா இல்லையா தண்டனைய? பாத்தீங்களா இல்லையா? வந்தாங்க ஏதோ பண்ணாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடு. இந்த வில்லியம் பெண்டிங் எல்லாம் திரும்ப வருவான்னு வச்சுக்கோங்களேன், இதான் தண்டனையே. அதோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த கிளிம்ஸ் இருக்கால, 800 பேரை கண்ணு முன்னாடி செதற செதற பாவபட்ச பார்க்காம கொண்டால இந்த கிளிம்ஸுக்கு. அவனை என்ன தெரியுமா பண்றானுங்க, 7000 பக்கோடா வெகுமதி. அன்னைக்கு டேட்டுக்கு பாருங்க, அப்பெல்லாம் வந்து ₹1 பெரிய விஷயம். 7000 பக்கோடா வந்து வெகுமதி கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் வெகுமதி கொடுத்து ஐயர் போஸ்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. எது 800 பேர் கொண்டதுக்கா? உங்களதாண்டா 800 பேர் கொண்டதுக்கு கொடுக்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. 7000 பக்கோடா கொடுத்து அவனுக்கு வெகுமதி கொடுத்து ஐயர் போஸ்டிங் வேற கொடுக்குறாங்க. பாத்தீங்களா இல்ல இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு? அதான் சொல்றாங்க, 1806 வேலூர் புரட்சி முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னாடி சொல்லிட்டு விடி சாவர்கர் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? 1806 வேலூர் புரட்சின்றது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி கே பிள்ளை ஒன்று சொல்லுவார். ஓகேவா? கே பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னா, 1857 பெரும்புரட்சியும் வேலூர் கழகமும் ரெண்டும் வந்து பொருத்தமற்றது, ரெண்டுத்தையும் வந்து நீங்க வந்து ஈக்குவல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இது பெருசுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு? கே பிள்ளை. விடி சாவர்கர் என்ன சொல்றாரு, இதான் சுதந்திரத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க வெகுமதி கொடுத்தாங்கல்ல, இந்த பிரச்சனைக்கு இன்வால்வ் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 6 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 6 பேர் என்ன பண்றாங்கன்னா, பீரங்கி இருக்கும்ல, பீரங்கி அதெல்லாம் கட்டிடுவாங்க, மரத்துல கட்டி நம்ம அடிப்போம்ல, அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இந்த 6 பேர் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரை பீரங்களை கட்டி வச்சு தூரத்துல நின்று டப்பு டப்புன்னு சுட்டுருக்காங்க. எப்படி 6 பேர் வந்து குற்றம் சாப்பிட்டாங்க, 6 பேரை பீரங்களுக்கு நிக்க வச்சு சுட்டுருக்காங்க இந்த பிரிட்டிஷ். இது மட்டும் இல்ல, இது இன்னொரு ஹைலைட்னா, ஒரு 5 பேர் வந்து ஓட விட்டு சுட்டுருப்பாங்க. இந்த ஒரு 5 பேர். இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஜெயில போட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க பிரிட்டிஷ்காரன் சும்மா இல்லைங்க, எவ்வளவு அட்டூழியம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எதுதான் நம்ம சண்டை போட்டிருக்கோம் இந்தியால முதல்ல. அதுக்கப்புறம் தான் பெரும்புரட்சி 1857 பெரும்புரட்சி. இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். 1857 பெரும்புரட்சி என்ன நடந்திருக்கும், நார்த் இந்தியால நடந்திருக்கும். அடுத்தடுத்த சம்பவம் நடந்திருக்கும். அப்படியே அடுத்து ஜான்சி ராணி சந்தா சாஹிப் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா வேலூர் கழகம்ன்றது 1806 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ இதான் இதுக்கு டிஃபரன்ஸ். ஸோ அப்ப இந்தியாலேயே முதல்ல பிரிட்டிஷ் எடுத்து பெரும்புரட்சி நடத்தி காட்டியது தமிழ்நாடு, தமிழக மக்கள் அப்படின்றது அடிச்சு சொல்லலாம். ஓகேவா? சோ இவ்வளவு வீர தீர செயல்களில் ஈடுபட்ட நமது வேலுநாச்சியாரை தொட்டு, வீரபாண்டிய கட்டபொம்மனை தொட்டு, மருதுசாரலை தொட்டு, புலிதேவரை தொட்டு, முதல்ல சண்டை போட்டு புலிதேவரை தொட்டு, தீரன் சின்னமலை தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நம்ம கண்ணுல இருந்து தண்ணி தான் வரணும். ஏன்னா அத்தனை விஷயம் பண்ணியிருக்காங்க, போராடி இருக்காங்க நம்ம நாட்டு மக்களுக்கும். அந்த இதுவாக முக்கியமா மருது சகோதரர்லாம் அந்த டைலாக் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே பராம எல்லாம் நம்ம ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்தாதான் பிரிட்டிஷ் அடிச்சு நொறுக்க முடியுன்ற அந்த வார்த்தை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த 1800 வாக்குல சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு டேட்லயுமே அது பிரசன்ட்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு, அந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த டைம்ல அவங்க யோசிச்சு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஓகேவா?
ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இப்போ நம்ம 10th வந்து 6th லெசன் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் 2 லெசன் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக வந்து படிக்கும். ஸோ அதுவே நீங்களும் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு ஒரு புக் எடுத்து ஒரு போட்டோ போட்டீங்கன்னா எல்லாமே மைண்ட்ல உட்காந்து. ஓகே, ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.